வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணன் திருமாவளவனோட அரசியல் தான். அண்ணன் திருமாவளவனோட அரசியல் இன்னும் வெகு காலத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அரசியல் எங்கே இருக்குதுன்னா, கோபாலபுரத்துலேயே அங்கே மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி வெளியில் வர மாட்டேங்குது. எத்தனையோ பிரச்சனை மக்களுக்கு தமிழ்நாட்டில் நடந்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி நின்று அதை எல்லாத்தையும் மறைச்சிக்கிற மாதிரி அவர் அத்தனை விஷயத்தையும் மறைச்சி திராவிடம் இதை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியாரை தூக்கிட்டு வராரு. பெரியார் எதுக்குங்க? அவர் என்ன, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. பெரியாரும் தமிழ் மண்ணில் செஞ்சாருன்னு சொல்கிறதில் ஏதோ உதவினார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரை மட்டும் ஒரு பெரிய பின்பமாக எடுத்துகிட்டு மீதி பேர் எல்லாத்தையும் அவர் பின்னாடி போடுறது அது தமிழ் மக்கள் நீங்களே கொஞ்சம் அதை உணர்ந்து பாருங்கள். அது ரொம்ப தப்பான ஒரு அரசியல் கட்டமைப்புங்க. அது அண்ணன் இவ்வளோ வயசானவர், இவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்குது. அப்படி இருந்தும் அவர் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறது பண்ணுறது எப்படிப்பட்ட ஒரு இதுங்க? தலித் மக்கள் எவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த மேல்பாதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எவ்வளோ அடக்குமுறைக்கு, எவ்வளோ ஒரு ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தும் போதும் இவர் அந்த மக்களுக்கான எழுச்சி புரட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தவர். இப்போ கடைசியில் அவரோட ஒட்டுமொத்த விசுவாசம் எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுகவிலேயே முடிஞ்சு போச்சுங்க. திமுகவுக்காகவே இப்போ வாழ்கிறதாகவும், அவருக்கு முன்னாடி பேசின எவ்வளோ வீடியோஸு, அவருடைய அரசியல் செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ புரட்சிகரமாக இருக்கும், எழுச்சியாக இருக்கும். அந்த மாதிரியான பேச்சுக்கள் எங்கே போச்சு? இப்போ எடுத்தால் திராவிடம், திமுகவை எதிர்த்தா நான் தான் முன்னாடி வருவேன், திமுகவினுடைய பாதுகாவலன் நான் தான். இது என்ன மாதிரியான அரசியல்? இதை தான் அம்பேத்கர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரா? இதை தான் பெரியார்கிட்டேருந்து இதை கற்றுக்கிட்டு இருப்பார். அம்பேத்கர்கிட்டேருந்து அவர் எந்த ஒரு அரசியலும் கற்றுக்கல. அவர் பேருக்கு நான் அம்பேத்கரோட பக்தன், அம்பேத்கரோட இது நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறார் அவர். உண்மையிலே சொல்ல போனாங்கன்னா, உண்மையிலே அம்பேத்கரை நல்லா படித்த தமிழ் மக்கள், நீங்கள் நல்லா புரிஞ்சவங்க, இவரோட அரசியலை நீங்கள் அம்பேத்கரோட ஒத்து பார்க்க முடியாதுங்க. இவரோட அரசியல் வேறு, அம்பேத்கருடைய அரசியல் வேறு. ஆனால் பேருக்கு அம்பேத்கர் என்ன பேசினாரோ, தலித் மக்களுக்கான அரசியல் என்ன பேசினாரோ, இவர் பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் செயல்பாட்டில் இல்லை. ஆனால் இவர் செயல்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிடம் திராவிடம் திராவிடம். திராவிடம் வெறும் தெலுங்கர் மட்டும் இல்லைங்க. திராவிடன்னா அவங்க சொல்கிறது கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா எல்லா மொழியை சேர்ந்தவங்களும் ஒன்றான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இது நீங்கள் இப்போ கேரளாவில் போனீங்கனாலோ இல்லை ஆந்திராவில் போனீங்கனாலோ உங்களை ஒரு தமிழனாக தான் பார்ப்பான். உன்னை திராவிடனா யாரும் பார்க்க மாட்டானுங்க. ஆனால் அது ஏன் அது தமிழ்நாட்டில் மட்டும் அது திராவிடமாக இருக்குது? அந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளை திராவிடனாக பார்க்குறான். இப்போ ஒரு தமிழன், நீங்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்களே யாராக இருந்தாலும், நீங்கள் ஒரு கேரளாவுக்கோ இல்லை ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ போனீங்கன்னா உங்களை தமிழனாக பார்ப்பானா திராவிடனாக பார்ப்பானா? இது நீங்கள் உங்கள் மனசாட்சியே நீங்கள் கேட்டுக்குங்க. உங்களை எங்கே போனாலும் நீங்கள் மொழியை வச்சு பேசும்போது உங்களை தமிழனாக தான் பார்ப்பான். ஏன்டா தமிழ்நாட்டுக்காரன் இங்கே ஏன்டா வந்த? இந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் இருக்கும். நீ திராவிடன் இங்கே மட்டும்தான் நம்மளை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னும் இந்த திராவிடத்தை நம்பி ஏமாற தான் போகிறீங்களா? இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் அண்ணன் திருமாவளவன் பின்னாடி எவ்வளவோ தமிழ் மக்கள் ரொம்ப திரள்றாங்க. அவருடைய அரசியல் இப்போ ரொம்ப மாறி போச்சுங்க. அவர் முன்ன மாதிரி கிடையாதுங்க. அவரோட அரசியல் திராவிடம், அந்த திராவிடத்தை குடும்பத்தோட அவரோட அரசியல் முடிஞ்சு போச்சுங்க. அது உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் அவர் மேலே அவ்வளோ அளவு கடந்த அன்பு வச்சுருக்கிறதுனால அவர் பண்ணக்கூடிய தவறு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் பகுத்தாயிங்க. அண்ணனோட அரசியலை நீங்கள் மறுஆய்வு பண்ணுங்கள். எனக்கு என்னமோ அண்ணனோட அரசியல் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரியான வழியில் போகிற மாதிரி தெரியலங்க. இங்கே திராவிடம் தமிழர்களுக்குள்ளேயே சண்டைகளை உருவாக்கி விட்டுட்டு அவன் நல்ல குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அண்ணன் தலித்து பெருமக்களுக்கான நம்ம ஆதித்தமிழ் குடிகளுக்கான அரசியலை பண்ணுறதை விட்டுட்டு அண்ணன் சீமானை எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருங்க.
இது அண்ணன் சீமான் பேசுறது தமிழ் தேசிய அரசியல். இவரும் தமிழ் தேசிய அரசியல்னு தான் பேசிட்டு இருந்தார். இப்போ திராவிட அரசியல்னு மாறிட்டாரு. இப்போ இந்த திராவிடம் என்ன பண்ணி வச்சிருக்கான்? தமிழர் அண்ணன் தம்பிக்குள்ள 2 பேரையும் சண்டை போட்டு வச்சு சொல்லிட்டு, அண்ணன் சீமானையும் அண்ணன் திருமாவளவனையும் 2 பேரையும் எதிரியா நிற்க வச்சு சண்டை போட வச்சுட்டு, திராவிடன் அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் மக்கள் நீங்கள் தான் இதை புரிஞ்சு அண்ணனுக்கு இந்த வீடியோ அவர் இந்த வீடியோலாம் பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோலாம் அவர் பார்க்க மாட்டார். பார்க்குற நீங்கள் உங்களான கருத்துக்களை அவரிட எப்படியாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா அவரோட அரசியல் இப்போ சரியான ஒரு பாதையில் போலங்க. தமிழ்நாடு இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. இப்போதைக்கு ஒரு நல்ல தலைவர், ஒரு தைரியமான தலைவர் தேவைப்படுது. தமிழ்நாட்டை ஒரு தப்பான பாதையில் போகிறத திரும்பி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. இந்த நேரத்தில் நீங்கள் மறுபடியும் போய் நீங்கள் எடப்பாடிக்கு தான் நீங்கள் ஆறுதல் அவருக்கு தான் நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னாலும் அது ரொம்பவோ கஷ்டந்தாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஐடியாலஜியே கிடையாதுங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா இலவசம் இலவசம் இலவசம். இதை தாண்டியான வேறு ஒரு ஐடியாலஜியும் வேறு எந்த ஒரு விதமான நோக்கமும் இல்லை. காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம், இந்த ஒரு ஐடியாலஜி தான் அவங்க வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு செயல்பாட்டு வரைவும் கிடையாது. நீங்கள் தமிழ் மக்களான நீங்கள் இதை புரிஞ்சு தெளிஞ்சு அண்ணன் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி நாம் தமிழர் கட்சியை வெல்ல வச்சிங்கன்னா தமிழருக்கு ஒரு நல்ல வாழ்வு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இதை சொல்லணும்னு தான் நினச்சேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதில் இன்னொரு விஷயம், வீடியோவை எல்லா நாட்டிலேருந்தையும் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. அந்த பார்க்குற எல்லாரும் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அதை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.